वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रेतं श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல இருந்து என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பகவானோட கருணையால தான் அர்ஜுனன் வந்து தனக்கு எல்லாமே ஒவ்வொன்னா கருணையில தான் நடந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க மியூட்ல நீங்க சொல்லுங்க மாதாஜி. அதான் பகவானோட கருணையால தான் ஒவ்வொன்னா தனக்கு எல்லாமே கிடைச்சது. திரௌபதி கல்யாணத்துல இருந்து காண்டிபம் கிடைச்சதுல இருந்து எல்லாமே வந்து அவரோட கருணையால தான் கிடைச்சதுன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு. வெரி குட். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்? நமக்கு கிடைக்கிற சக்தி எல்லாமே வந்து பகவான் கொடுக்கறதுதான். அத வந்து நம்ம வந்து அதுக்கு பகவானுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பக்தி தொண்டுல தான் அதை ஈடுபடுத்தணும். அந்த அந்த சக்தி வந்து எப்ப வேணாலும் அந்த பகவான் வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு மாதாஜி. அதனால நம்ம வந்து மேக்சிமம் வந்து அது பக்தி சேவையில தான் நம்ம அதை வந்து நம்மளோட அந்த சக்தியை இது பண்ணணும். இது வந்து நம்மனாலதான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்ம பெருமையா இருந்துக்க கூடாது. தாழ்மையோட பக்தி தொண்டுல நம்ம நம்மளோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணணும். எல்லா சேவையை பக்தியில பண்ணணும். வெரி குட். சோ நமக்கு பகவான் கொடுத்த சக்திய வச்சு நம்ம கர்வப்படக்கூடாது. அதை பகவானுடைய சேவையில தான் ஈடுபடுத்தணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஜீவராசிகள் வந்து பகவானின் விபினாம்ச பகுதிகள் சொன்னேன். விபினாம்ச பகுதி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. நம்ம இன்னைக்கு 11வது பதம் பார்க்கணும். யோன ஜுகோபவனயேத்ய துரந்த கிருச்ராத் துர்வாசசோரி ரச்சிதாத் அயுதாக்ரபுக்யக சா கான்னசிஷ்டம் உபயுஜ்ய யதஸ்திரிலோகீம் திருப்தாம் அமம்ஸ்த சலிலே மினிமக்ன சங்கக. அடுத்த நிலை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நாம் வனவாசத்தில் இருந்த பொழுது 10,000 சீடர்களுடன் புசிப்பவரான துர்வாச முனிவர் நமது எதிரிகளுடன் சேர்ந்து நம்மை ஆபத்தான நிலைமையில் புகுத்துவதற்காக சதித்திட்டத்தில் ஈடுபட்டார்.
அச்சமயத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீதி உணவை உண்டு நம்மை காப்பாற்றினார். இவ்வாறு அவை உணவை உட்கொண்டதும் நதியில் குளித்துக் கொண்டிருந்த முனிவர் கூட்டம் வயிறார உண்டு திருப்தி அடைந்தது போல் உணர்ந்தனர். உலகங்களும் கூட திருப்தி அடைந்தன. இந்த லீலை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த லீலை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். துர்வாச முனி இவர் கடும் தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிப்பதில் உறுதி கொண்டவரும் யோக சக்திகளை பெற்ற ஒரு பிராமணரும் ஆவார். இவரது பெயர் பல சரித்திர சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. இவர் சிவபெருமானை போல் எளிதில் திருப்தி அடைபவராகவும் எளிதில் கோபம் அடைபவராகவும் இருந்தார். ஒருவரிடம் திருப்தி அடையும் போது அவர் மிகப்பெரிய நன்மை செய்பவராகவும் அதிருப்தி அடையும் போது பெரும் துன்பம் விளைவிக்கக்கூடியவராகவும் இருந்தார். குமரி பெண்ணாக இருந்த குந்தி தன் தந்தையின் வீட்டிற்கு வரும் எல்லா சிறந்த பிராமணர்களுக்கும் நன்கு பணிவிடைகளை செய்து வந்தாள். அவளது பணிவிடைகளால் திருப்தி அடைந்த துர்வாச முனிவர் விரும்பிய எந்த தேவரையும் உடனே வரவழைக்கும் சக்தியை கொண்ட ஒரு வரத்தை அவளுக்கு அளித்தார். அவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். எனவே அவரை சுலபமாக திருப்திப்படுத்தவும் முடியும், கோபப்படுத்தவும் முடியும். அவர் சிவபெருமானின் சிறந்த பக்தர் ஆவார். மேலும் சிவபெருமானின் உத்தரவுப்படி ஸ்வேதகேது மகாராஜன் இயற்றிய 100 ஆண்டு யாகத்தில் புரோகிதர் பணியையும் அவர் ஏற்றார். சில சமயங்கள் அவர் இந்திரனின் ராஜசபைக்கு சென்று வருவதும் வழக்கம். அவரது யோக சக்தியினால் ஆகாயத்திலும் அவரால் சஞ்சரிக்க முடியும். ஒருமுறை வான்வெளியில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்தவர் பௌதிக வானத்தையும் கடந்து வைகுண்ட லோகங்கள் வரை சென்றதாக தெரிகிறது. உலக பேரரசரும் சிறந்த பக்தருமான அம்பரீஷி மகாராஜனுடன் அவருக்கு பூசல் ஏற்பட்ட போது ஓராண்டிற்குள்ளாக இவ்வளவு நீண்ட தூரம் அவர் பிரயாணம் செய்தார். அவருக்கு 10,000 சீடர்கள் இருந்தனர். பெரும் சத்திரிய அரசர்களை அவர் காண சென்று அவர்களது விருந்தினராக இருக்கும் போதெல்லாம் அவரது சீடர்களும் அவரை பின்தொடர்வது வழக்கம். ஒருமுறை அவர் யுதிஷ்ட மகாராஜனின் எதிரியான துரியோதனன் வீட்டிற்கு சென்றார். துரியோதனன் புத்திசாலித்தனமாக அந்த பிராமணரை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தினான். அந்த ரிஷியும் அவனுக்கு வரம் கொடுக்க விரும்பினார். அவரது யோக சக்திகளையும் அதிருப்தி அடைந்ததால் பெரும் நாசம் விளைவிப்பார் என்பதையும் துரியோதனன் நன்கு அறிந்திருந்தான். எனவே பாண்டவர்கள் மீது அவருக்கு கோபம் ஏற்படும்படி செய்ய வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் போட்டான். முனிவர் துரியோதனனுக்கு வரம் கொடுக்க விரும்பிய போது துரியோதனனும் தன் அம்மான் செய்களிலேயே மூத்தவரும் முக்கியமானவருமான யுதிஷ்ட மகாராஜனின் வீட்டிற்கும் அவர் சென்று வர வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். ஆனால் யுதிஷ்டர் அவரது ராணியான திரௌபதியுடன் உணவருந்திய பிறகு முனிவரை அங்கு அனுப்ப அவன் திட்டமிட்டான். திரௌபதி உணவருந்திய பின் முனிவரையும் அவரது 10,000 சீடர்களையும் வரவேற்று உபசரிக்க யுதிஷ்டரால் இயலாது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதனால் முனிவர் கோபமடைந்து யுதிஷ்டரை சபித்து விடுவார். இதுவே துரியோதனனின் திட்டம். துர்வாசரும் இதற்கு சம்மதித்து வனவாசத்தில் இருந்த அரசரும் திரௌபதியும் தங்களது உணவை முடித்துக் கொண்ட பின் அவர்களை காண சென்றார். வீட்டிற்கு வந்த முனிவரை நன்கு வரவேற்ற அரசர் உணவு தயாராவதற்கு முன் நதிக்கு சென்று நீராடி மதிய சமய சடங்குகளை முடித்துக் கொண்டு திரும்பும்படி முனிவரை கேட்டுக்கொண்டார். முனிவரும் அவரது 10,000 சீடர்களும் குளிக்க நதிக்கு சென்றனர். அவர்கள் சென்றதும் யுதிஷ்டர் பெரும் கவலைக்குள்ளானார். திரௌபதி சாப்பிடாதவரை எத்தனை விருந்தினர்களுக்கு வேண்டுமானாலும் உணவு பரிமாற முடியும். ஆனால் துரியோதனின் திட்டப்படி திரௌபதி சாப்பிட்ட பிறகு முனிவர் அங்கு சென்றார். பக்தர்கள் கஷ்டத்தில் சிக்கிக் கொள்ளும் பொழுது மெய்மறந்த கவனத்துடன் பகவானை நினைவு கூறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த ஆபத்தான சூழ்நிலையில் திரௌபதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு கூர்ந்தார். எங்கும் பரவியுள்ள பகவானும் நிலைமையை உடனே அறிந்து அங்கு வந்து சேர்ந்தார். எஞ்சியுள்ள உணவை தனக்கு தரும்படி திரௌபதியிடம் அவர் கேட்டார். பரமபுருஷ பகவானே, சிறிது உணவை கேட்டும் அச்சமயத்தில் தன்னால் எந்த உணவையும் அளிக்க இயலாமற் போயிற்று என்று திரௌபதி மன வருத்தம் அடைந்தாள். தான் சாப்பிடாதவரை சூரிய தேவனிடமிருந்து பெற்ற அதிசயமான அட்சய பாத்திரத்திலிருந்து எவ்வளவு உணவை வேண்டுமானாலும் பெற இயலும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உணவை முடித்துக் கொண்டு விட்டதால் உணவளிக்க இயலாத தன் நிலையை பகவானிடம் முறையிட்ட திரௌபதி அவர் முன் அழத் துவங்கினார். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு பெண்ணால் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். ஆனால் சமையல் பாத்திரத்தை கொண்டு வரும்படி பகவான் கூறியதும் திரௌபதியும் அப்படியே செய்தாள். அதில் சிறிய கீரை தொண்டு ஒட்டி கொண்டிருப்பதை கண்ட பகவான் உடனே அதை எடுத்து சாப்பிட்டார். பிறகு விருந்தினர்களை அழைக்கும்படி பகவான் திரௌபதியிடம் கூறினார். நதியிலிருந்து அவர்களை அழைத்து வர பீமன் அனுப்பப்பட்டார். பீமன் சென்று உணவு தயாராக இருக்கிறது, சீக்கிரமாக வாருங்கள், ஏன் இந்த தாமதம் என்று கூறினார். ஆனால் பகவான் அந்த சிறிய கீரை உணவை உண்டதால் பிராமணர்கள் நீராடி கொண்டு இருக்கும் பொழுதே வயிறார விருந்து சாப்பிட்டது போல் உணர்ந்தனர். தங்களுக்காக யுதிஷ்டர் பல அரிய உணவு வகைகளை தயாரித்திருப்பார். இந்நிலையில் பசி இல்லாமல் தங்களால் சாப்பிட முடியாது போனால் அரசர் வருத்தப்படுவார் என்பதால் அங்கு செல்லாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணி அங்கிருந்து சென்றுவிட முடிவு செய்தனர்.
பகவான் அனைவரிலும் மிகச்சிறந்த யோகி என்பதையே இச்சம்பவம் நிரூபிக்கிறது. எனவேதான் அவர் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு போதனை என்னவெனில், ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பகவானுக்கு உணவு படைக்க வேண்டும். இதன் பலனாக பகவான் திருப்தி அடைவதால் 10,000 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருந்தாலும் அனைவரும் திருப்தி அடைவார்கள். இதுவே பக்தி தொண்டை நிறைவேற்றும் முறையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸோ துர்வாச முனிவருடைய கோபம் ரொம்ப பிரசித்தியானது. அதே சமயத்துல அவருடைய வரம் பிரசித்தியானது. அவரை இங்க சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுறாங்க. சிவபெருமானுக்கு ஒரு பேரு ஆஷுதோஷ் அப்படின்னு பேரு. ரொம்ப எளிமையா திருப்தி அடையக்கூடியவர் சிவபெருமான். கொஞ்சம் வில்வ இலையும் தண்ணியும் இருந்தா போதும் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு. வேற எதுவும் பெருசா தேவையில்லை. அதை வச்சு பூஜை பண்ணாலே சிவபெருமான் ரொம்ப எளிதில் திருப்தி அடைஞ்சிருவார். என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை அவர் கொடுப்பார். அதோட பிரதிபலன்கள் எல்லாம் அவர் யோசிச்சு பார்க்க மாட்டார். அதனாலதான் பல அசுரர்கள் சிவபெருமான்கிட்டேருந்து வரங்கள் வாங்குறாங்க. நம்ம பார்க்கலாம். ராவணன், அதுக்கப்புறம் இன்னும் யாரு, இந்த ஒரு டான்ஸ் ஆடியே ஒரு அசுரன் அவர் தலையில கை வைக்க பார்ப்பாரே, அந்த அசுரன். இந்த மாதிரி பல அசுரர்கள் இருக்காங்க. நரகாசுரன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பஸ்மாசுரன், அதுக்கப்புறம் பானாசுரன், இந்த மாதிரி பல அசுரர்கள் இருக்காங்க. சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின அசுரர்கள். சோ இங்க துர்வாச முனிவர் அவருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய அம்சமா தான் அவரும் வரார். அதனால அவரும் எளிதில் திருப்தி அடைஞ்சிருவார். அதே சமயத்துல அவருக்கு கோபமும் ரொம்ப வரும். குந்தி மகாராணிக்கு அந்த வரத்தை கொடுத்ததும் அவர் தான். வேண்டிய அந்த தேவர்கள்டேந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை கொடுத்ததும் துர்வாசர் தான். அம்பரீஷ் மகாராஜரோட அந்த பிரச்சனை ஏற்பட்டதும் துர்வாச முனிவர் தான். அப்போ வைகுண்டம் வரைக்கும் போனார். ஆனா பாருங்க, வைகுண்டத்துக்கு போனவர் அங்கே நித்தியமா இருந்திருக்கலாம்ல, நித்திய சூரிகளா இருந்திருக்கலாம்ல. ஏன் அவருக்கு அந்த மாதிரி அளவுக்கு பக்தி இல்லை. அதனால அவர் திரும்ப வர வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இந்த அட்சய பாத்திர லீலை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாமா? யாருக்கா தெரியாதவங்க இருக்கலாங்களா? தெரியும் மாதாஜி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த லீலை. ஓகே, சோ அடுத்த ஸ்லோகம் போலாம். பதம் 12. யத்தேஜசாத பகவான் யுதுசீலபானீர் விஸ்வாமிதஹ சகிரிஜோஸ்திரம் அதான் நிஜம் மே அந்யேபி சாகம் அமுனைவ கலேவரேன பிராப்தோ மகேந்திர பவனே மகத் ஆசனார்த்தம். மொழிபெயர்ப்பு. அவரது ஆதிக்கத்தினால்தான் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடன் நான் புரிந்த போரில் அவரையும் இமயமலையின் மகளான அவரது மனைவியையும் என்னால் திருப்திப்படுத்த முடிந்தது. இவ்வாறு என்னிடம் திருப்தி அடைந்த அவர் சிவபெருமான் அவரது சொந்த ஆயுதத்தையே எனக்கு பரிசாக அளித்தார். பிற தேவர்களும் கூட அவரவர் ஆயுதங்களை எனக்கு அளித்தனர். அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே சொர்க்கலோகங்களை என்னால் அடைய முடிந்ததுடன் பாதி உயர்ந்த ஆசனமும் எனக்கு அளிக்கப்பட்டது. சோ சிவபெருமானுடைய பாசுபத அஸ்திரத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ஜுனனுக்கு அவர் கொடுத்த அந்த லீலையும் ஞாபகம் வச்சுக்கிறார். போன பொருளுரையில முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிரபுபாதர் கடைசியில சொல்றார், ஒவ்வொரு குடும்பத்திலும் பகவானுக்கு உணவு படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணா மொத்த உலகமே திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணும்போது எப்படி மொத்த உலகம் திருப்தி அடையும் அப்படின்னு நமக்கு சந்தேகமா இருக்கலாம். இப்ப கூட ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரங்கநாதர் கோவில்ல இவ்வளவு பெரிய ஒரு அபராதம் நடந்திருக்கு. பகவானை நிவேதனம் பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க, அதை விநியோகம் பண்ணியிருக்காங்க, வித்திருக்காங்க. விநியோகம் பண்ணல, வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழிச்சு பகவானுக்கு அதுக்கப்புறம் கொடுத்தாங்களாம். நிவேதனம் செய்து திரும்ப கொடுத்தாங்களாம். நபர்னு நினைக்கிறது இல்லை, பகவானை என்னவா நினைக்கிறது இல்லை, ஒரு நபரா நினைக்கிறது இல்லை. அவருக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதான் அது பிரசாதம் ஆகும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம வெறும பிரசாதம் அப்படின்னு பேர்ல என்ன பண்ண முடியாது. பகவானுக்கு முதல்ல தயாரிக்கிறது பிரசாதமே கிடையாது, அது போகான்னு சொல்லப்படுது. அது பகவான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது பிரசாதம். சோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத ஒரு விஷயத்த கோவில்ல வச்சு கொடுத்தா கூட அது பிரசாதம் கிடையாது. அதை நம்ம புரிச்சுக்கணும். பட் எந்த கோவில்லையும் அதெல்லாம் இப்ப பண்றதே கிடையாது, எந்த கோவில்லையும் கிடையாது. ரொம்ப ரேர் பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை அவங்க கொடுக்கறதுங்கிறது, ரொம்ப ரொம்ப ரேர். எப்பயாவது அந்த பட்டாச்சாரியர்கள் கையில கொண்டு அப்படியே கொடுத்தா உண்டு. சின்ன கோவில்ல பண்றாங்க, பெரிய கோவில்கள்லாம்
அந்த வழக்கமெல்லாம் எப்பயோ விட்டு போச்சு. சும்மா சமைச்சுதான் என்ன பண்றாங்க, கொண்டு ஸ்டார்ல வச்சு விற்கிறாங்க. ஸோ கவனமா இருக்கணும். பகவானுக்கு நிவேதனம் பண்றதுல நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நாடும் நகரமும் சுபிட்சமா இருக்கும். பிரபாதர் 3வது அத்தியாயத்தோட பொருளுரையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவக. அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார் பிரபாதர். நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் கலியுகத்தினுடைய யாக முறை. அந்த யாக முறையை நம்ம சரியா செஞ்சாலே உணவு பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உணவு பஞ்சமே இருக்காது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணும்போது நாம 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிப்போம் இல்லையா? அப்போ 99.9% பிரச்சனை சால்வ் ஆயிடும். மாமிச உணவு தவிர்த்தாலே போதும். மாமிச உணவு சாப்பிடாம தவிர்த்தாலே உலகத்துல இருக்கிற பாதி பிரச்சனைகள் குறைஞ்சுப்படும். மக்களுக்கு கொஞ்சமாவது ரஜோகுணத்திலேருந்து சத்துவகுணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உணவு பஞ்சம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது. எல்லாரும் மாம்ச உணவு அதாவது எல்லாரும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க பிரச்சனையே வராது. நீங்க வேணா பாருங்க, பிரசாதம் சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா கூட பெரிய ஒரு வருத்தம் இருக்கலாம். நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். நமக்கு என்ன கிடைச்சதோ அது அந்த திருப்தி நமக்கு இருக்கும். இதே மற்ற எந்த விஷயத்திலயும் அந்த திருப்தி அப்படிங்கிறது மனம் அடையவே அடையாது. அது மட்டும் இல்லாம நாம சாப்பிடும் போது யாராவது பார்த்தாங்களோ இல்லை நின்னாங்களோ அப்படின்னா உடனே அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். பிரசாதம் உடனே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணும். பிரசாதத்தை விநியோகம் பண்ணித்தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும். நம்ம மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணவே தோணாது. ஸோ நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்றதுல. பகவான் சாப்பிட்டு பகவான் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னாக்க மொத்த பிரபஞ்சமும் திருப்தி அடையும். ஸோ அதனால பிரபுபாத மெயினா அங்க சொல்ற பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், ஒவ்வொரு குடும்பஸ்தரும் அதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற. ஓகே, இந்த பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களும் அர்ஜுனனிடம் திருப்தி அடைந்தனர். கருத்து என்னவென்றால், சிவபெருமான் ஆதரவு அல்லது வேறு தேவர்களின் ஆதரவு ஒருவருக்கு இருக்குமானால் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதரவும் இருக்கும் என்பது அவசியமில்லை. ராவணன் உண்மையாகவே சிவபெருமானின் சிறந்த பக்தன் தான். ஆனால் பரமபுருஷரான ஸ்ரீ ராமச்சந்திரரின் கோபத்திலிருந்து தன்னை அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. புராண வரலாறுகளில் இதை போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அர்ஜுனன் தன்னுடைய போர் செய்த போதிலும் சிவபெருமான் அவரிடம் திருப்தி அடைந்ததற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். தேவர்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பது பகவானின் பக்தர்களுக்கு தெரியும். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பரமபுருஷ பகவான் தேவர்களை விட எவ்விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல என்று சில சமயங்களில் முட்டாள்தனமாக நினைத்து விடுகின்றனர். இத்தகைய குற்றங்களினால் ராவணனும் மற்றவர்களும் அடைந்த அதே முடிவை இறுதியில் அவன் ஒருவன் அடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான சிநேகமான உறவு முறைகளில் சில உதாரணங்களை அர்ஜுனன் இங்கு வர்ணிக்கிறார். இவை அனைவருக்கும் சிறந்த அறிவுரைகளை அளிக்கக்கூடியவையாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாலேயே எல்லா ஆதரவுகளையும் நம்மால் பெற முடியும். ஆனால் தேவர்களை வழிபடுபவர்கள் பூரணமற்ற முடிந்து விடக்கூடிய நன்மைகளை மட்டுமே அடைகின்றனர். ஏனெனில் தேவர்களும் ஒரு நாள் அழியக்கூடியவர்களே. இப்பதத்தில் மற்றொரு கருத்து என்னவென்றால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் தற்போதைய உடலுடனேயே அர்ஜுனனால் சொர்க்கலோகத்திற்கு செல்ல முடிந்தது. தவிர சொர்க்கராஜனான இந்திரனின் ஆசனத்தை விட பாதி உயர்ந்த ஆசனம் அளிக்கப்பட்டு அர்ஜுனன் கௌரவிக்கவும் பட்டார். சாஸ்திரங்களின் கர்மகாண்ட பகுதியில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள புண்ணிய செயல்களினால் ஒருவன் சொர்க்க லோகங்களை அடையலாம். ஆனால் பகவத்கீதை 9.21 குறிப்பிடுவது போல் புண்ணிய செயல்களில் பலன்கள் முடிந்ததும் அவன் மீண்டும் இந்த மண்ணுலகிற்கு தாழ்த்தப்படுகிறான். சந்திரலோகமும் கூட சொர்க்கலோகங்களுக்கு சமமான நிலையில்தான் உள்ளது. யாகங்களையும் தான தர்மங்களையும் கடுந்தவங்களையும் செய்து புண்ணியங்களை சேகரித்தவர்களால் மட்டுமே
உடலில் ஆயுள் முடிந்த பிறகு சொர்க்கலோகங்களில் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். பகவானின் கருணையால் தான் அர்ஜுனன் அதே உடலுடன் சொர்க்கலோகங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார். இல்லையெனில் அது சாத்தியமல்ல. நவீன விஞ்ஞானிகள் இப்போது சொர்க்கலோகங்களுடன் பிரவேசிக்க முயன்று வருகின்றனர். இம்முயற்சி பயனற்றதென நிரூபிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் இந்த விஞ்ஞானிகள் அர்ஜுனனின் தரத்தில் உயர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் யாகம், தானம் அல்லது தவம் ஆகிய செயல்களினால் புண்ணியங்களை பெறாத சாதாரண மனிதர்கள் ஆவர். ஜட உடல் இயற்கையின் முக்குணங்களான சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றினால் நடத்தப்படுகின்றன. தற்போதைய ஜனத்தொகை ரஜோ மற்றும் தபோ குணங்களினால் ஆதிக்கத்தில் உள்ளது. சிறந்த மக்கள் சிற்றின்ப வெறியர்களாகவும் பேராசைக்காரர்களாகவும் இருப்பதே இந்த ஆதிக்கத்திற்கான அறிகுறியாகும். இத்தகைய இழிவடைந்த ஆசாமிகளால் உயர் கிரகங்களை அணுக முடியாது. சொர்க்கலோகங்களுக்கு மேலேயும் வேறு பல கிரகங்கள் உள்ளன. இவற்றை சத்துவ குணத்தின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களால் மட்டுமே அடைய முடியும். பிரபஞ்சத்தில் உள்ள சொர்க்கலோகங்களிலும் மற்ற உயர் கிரகங்களில் உள்ள வாசிகள் மனிதர்களை விட பன்மடங்கு அதிக புத்திசாலிகளாவார். சத்துவகுணத்தில் உள்ள இவர்கள் சிறந்த புண்ணியவான்களாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் பகவானின் பக்தர்கள் ஆவர். அவர்களுடைய சத்துவ குணம் கலப்படம் உள்ளது என்றாலும் ஜட உலகில் பெறக்கூடிய நற்குணங்களை முழுமையாக பெற்றிருப்பதால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாத் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். ஒருத்தர் தேவர்களை வழிபட்டிருக்கலாம், எல்லா தேவர்களையும் அவர் வழிபடலாம், எல்லா தேவர்களையும் வழிபட முடியாது. இருந்தாலும் ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அவர் பகவானை வழிபடல அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிடைக்கக்கூடிய பலன் என்ன மாதிரி பலன்? தேவர்களால கிடைக்கக்கூடிய பலன் தற்காலிகமான பலன். ஏன்னா அவங்களே தற்காலிகமானவர்கள் தான், அவங்க யாரும் நித்தியமானவர்கள் கிடையாது. தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நாமளும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான் இல்லையா? நம்ம எல்லாரும் இந்தியாவுடைய குடிமக்கள் தான். நரேந்திர மோடியும் இந்திய நாட்டினுடைய ஒரு குடிமகன் தான். அவரும் மனுஷன் தான், நாமளும் மனுஷங்க தான். என்ன வித்தியாசம் அவருக்கும் நமக்கும்? என்ன வித்தியாசம்? அவர் இந்த நாட்டுடைய தலைவரா இருக்கார். நாட்டினுடைய தலைவரா இருக்கார். ஆனா அவர் நிரந்தரமான தலைவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்னு அவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரிதான் தேவர்கள். ஆனா நம்மளை விட சக்தி வாய்ந்தவர்கள். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அது நடக்குமா அப்படின்னா நடக்காது. நாட்டு மக்கள் எல்லாம் நான் சொன்னதை உடனே கேட்டுருவாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் சொன்னார் அப்படின்னாக்கா கேட்டுதான் ஆகணும். ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னா நம்ம கேட்டுதான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் தேவர்கள். நம்மள மாதிரி அவங்களும் சாதாரணமான ஜீவராசிகள் தான். நமக்கு இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு. நமக்கு உடல் வேறு, ஆத்மா வேறு. நாம கர்ம வினைகளுக்கு உட்பட்டவர்கள். நமக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இருக்கு. எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா நம்ம படுற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்தூலமா இருக்காது. சூட்சமமான முறையில அவங்களுக்கு இருக்கு. மரணம் அப்படின்னா அங்க நோயெல்லாம் கிடையாது. அங்க பெரிய பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, ஐடி கம்பெனி கிடையாது. அவங்க போய் அவங்க சம்பாரிச்சு அவங்க செல்வம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்கு கர்மா உண்டு. அவங்க அவங்களுடைய சேவையை சரியா செய்யலைன்னா பகவானால தண்டிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு கர்மா உண்டு, அவங்களுக்கும் மரணம் உண்டு. ஆனா என்ன, அவங்க அமிர்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க நீண்ட காலம் வாழக்கூடியவர்களா இருக்காங்க. இதான் கணக்கு. நம்மளுடைய 6 மாசம் அவங்களுடைய ஒரு நாள். அப்படி பார்த்தா அவங்க ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும் இல்லையா? நமக்கு 6 மாசங்கிறது அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான். நமக்கு 1 வருஷம் போனதுன்னா அவங்களுக்கு 2 நாள் ஆகும். அப்ப நம்மளுடைய 100 வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் மனுவுடைய ஆட்சி காலத்துல மாறிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி நம்ம மற்ற காண்டங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். எல்லாரும் ஒரு செட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. எப்படி நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறுதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுவுடைய ஆட்சி காலத்திலையும் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதே ஒருத்தர் பகவானுடைய பக்தரா இருந்தார் அப்படின்னா எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்திட்டார். தேவர்களை வழிபட்டு பகவானை வழிபடல, இல்ல பகவானை புரிஞ்சுக்கல
பகவானையும் சாதாரண தேவர்களோட ஒரு தேவரா நினைக்கிறாங்க அப்படின்னா அது அபராதம். ஆனா பகவானை வழிபட்டு வேற எந்த தேவர்களையும் நம்ம வழிபடலை அப்படின்னா அது அபராதம் கிடையாது, எந்த அபராதமும் கிடையாது. ஸோ அதனால எந்த தேவரையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணோமே, அதுக்கு முன்னாடி அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம குடும்பத்துல இந்த வழக்கம் இருக்கே அந்த வழக்கம் இருக்கே அப்படிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நமக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்றதுக்கு, நாம ஜபம் 16 மாலை சொல்றதுக்கு நேரம், பாகவதம் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, பிரச்சாரம் பண்றது, இந்த சேவைகளுக்கு போக நேரம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம்? மற்ற ஏதாவது பண்ணலாம். அதுவும் நம்ம சரியான புரிதலோட பண்ணணும். தேவர்கள் அப்படிங்கிறவங்க பகவானால நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களும் பகவானுடைய அங்க உறுப்புகள், பிரதிநிதிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவர்களை அவமதிக்கவும் கூடாது. நான் வந்து கிருஷ்ணரை வழிபடுறேன், தேவர்கள் எல்லாம் அதெல்லாம் நான் வழிபட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. தேவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வழிபடப்படுகிறார்கள். பகவானை வழிபடும் போது எல்லாரையும் நம்ம வழிபட்டுறோம், அதை நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க பிரபுபாத உதாரணம் வந்து ராவணனை சொல்றார். ராவணன் வந்து சிவபெருமானை திருப்திப்படுத்தினார். ஆனா ராமர் வதம் பண்ணும்போது சிவபெருமான் அவருக்கு உதவி செய்யலை இல்லையா? எந்த உதவியும் அவருக்கு சிவபெருமான்கிட்ட கிடைக்கல. ஏன்னா சிவபெருமானுக்கு தெரியும் இந்த அசுரனை பகவான் வந்து வதம் பண்ண போறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் ஒன்றும் அந்த வந்து உதவி செய்யலை. ஸோ அப்போ அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, அர்ஜுனன் அந்த சொந்த அந்த அந்த உடலோடையே எங்க போறார்? சொர்க்கலோகத்துக்கு போறார். ஸோ பிரபுபா சொல்றார், நவீன விஞ்ஞானிகள் வந்து எந்த தவமோ இல்லை புண்ணிய செயல்களோ எதையும் பண்ணாம அவங்க போலான்னு நினைக்கிறாங்க. சாத்தியம் கிடையாது. யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்களோ அவங்க தான் சொர்க்கலோகத்துக்கு போகணும். அதுவும் இந்த உடலோட போக முடியாது, சூட்சமமான உடலோட தான் போக முடியுமே தவிர ஸ்தூல உடலோட போகவே முடியாது. நமக்கு இப்போ இருக்கிற இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடலோட எந்த மேல் கிரகங்களுக்கும் போக முடியாது. இதுக்கு மேலேயும் லோகங்கள் இருக்கு, சொர்க்கத்துக்கு மேலேயும் இருக்கு. பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், அதுக்கு அடுத்தது மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகம். அதான் உயர்ந்த லோகம். சத்தியலோகத்துல பிரம்மா இருக்கார், அதான் உயர்ந்த லோகம். அதே மாதிரி கீழே லோகங்கள் இருக்கு, அத்தல வித்தல சுத்தல தலாத்தல அப்படின்னு கீழே லோகங்கள் இருக்கு. ஸோ அதனால ஒருத்தர் புண்ணிய காரியம் செஞ்சாதான் அங்க போக முடியுமே தவிர இயந்திர உதவியினால போக முடியாது. அதனால நவீன விஞ்ஞானிகளும் ஒரு விதத்துல அசுர குணம் உடையவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். தத்ரைவ மே விஹரதோ புஜதண்டயுகமம் காண்டீவ லக்ஷணம் அராதிவதாய தேவாக சேன்னாஸ்ரீதாயத் அனுபாவிதம் ஆஜமீட தேனாகம் அத்தியமுஷித புருஷேன பூம்னா. சொர்க்கலோகங்களில் சில நாட்கள் நான் விருந்தாளியாக தங்கியிருந்த பொழுது நிவாத கவச்சன் என்ற அரக்கனை கொள்வதற்காக இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் காண்டீவ வில்லை ஏந்திய எனது கரங்களில் தஞ்சம் புகுந்தனர். அரசே, அஜமிட குலத்தோன்றலே, யாருடைய தூண்டுதலால் நான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தேனோ அந்த பரமபுருஷ பகவானே இப்பொழுது நான் இழந்தவன் ஆவேன். என்னாச்சு பாருங்க. ஒன்னொன்னும் சொல்லும் போது அவருக்கு எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் எனக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல பகவானால இவ்வளவு நடந்ததே, ஆனா இன்னைக்கு நான் அவரை பிரிஞ்சு தன்னந்தனியா ஆயிட்டேனே, என்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். தேவர்கள் அதிகமான புத்தியும் சக்தியும் மற்றும் அழகும் கொண்டவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் பகவானின் கருணையால் சக்தி அளிக்கப்பட்டிருந்தது காண்டீவ வில்லை அர்ஜுனன் பெற்றிருந்ததால் அவரது உதவியை தேவர்கள் நாட வேண்டியிருந்தது. பகவான் சர்வசக்தி படைத்தவராவார். அவர் விரும்பினால் அவரது தூய பக்தர்கள் எவ்வளவு சக்தி உடையவர்களாகவும் இருக்கலாம். அதற்கு ஒரு எல்லையே இல்லை. மேலும் யாருடைய சக்தியையாவது பகவான் திரும்பவும் எடுத்துக் கொள்வாரானால் பகவானின் விருப்பப்படி அவர் சக்தியை இழந்து விடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ தேவர்கள் வதம் பண்ற அசுரர்களை வச்சு பல விழாக்கள் நம்ம பாக்குறோம். சூரசம்ஹாரம் பாக்குறோம், அதுக்கப்புறம் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி பல அசுரர்களை அவங்க வதம் பண்ணி இருந்தாலும் அவங்களால வதம் பண்ண முடியாத அசுரர்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் யார் வதம் பண்றா? பகவான் தான் வதம் பண்ற. இல்லைன்னா பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள். நம்ம பார்க்கலாம், விஸ்வாமித்திரர் வந்து அயோத்திக்கு வந்து தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட கேட்கிறார்,
இந்த மாதிரி ராமனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா தாட்டகை வதம் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல அசுரர்கள் பகவானுடைய கையினால அழிக்கப்படுறாங்க. பக்தர்களும் பல அசுரர்களை அழிக்கிறாங்க. யத் பாந்தவக குரு பலாப்திம் அனந்த பாரம் ஏகோ ரதேன ததேரேகம் அதீர்ய சத்வம் பிரத்யாஹிருதம் பகுதனம் ச மயா பரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயம் ச கிருதம் சிரோபியக. கௌரவர்களின் படைபலம் வெல்ல முடியாத பல சூழ்நிலைகளை கொண்ட ஒரு சமுத்திரத்தை போல் காட்சியளித்தது. எனவே அது கடக்க முடியாததாகும். ஆனால் அவரது நட்பினால் ரதத்தில் அமர்ந்திருந்த என்னால் அதை கடக்க முடிந்தது. மேலும் அவரது கருணையால் தான் என்னால் பசுக்களை திரும்ப பெற முடிந்தது. தவிரமும் ஒளியின் பிறப்பிடங்களாக விளங்கிய ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரசர்களின் பல கிரீடங்களை அவர்களிடமிருந்து என்னால் பறிக்க முடிந்ததற்கும் அவரது கருணை மட்டுமே காரணமாகும். எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளிருந்த சீல பிரபாதருக்கு ஜே. பீஷ்மர், துரோணர், கிருபர் மற்றும் கர்ணன் போன்ற பல சக்தி வாய்ந்த தளபதிகள் கௌரவர்களின் பக்கத்தில் இருந்தனர். அவர்களது படைபலம் பரந்த சமுத்திரத்தை போல் கடக்க முடியாததாகும். இருப்பினும் ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் தான் அர்ஜுனன் தனியாக செலுத்தப்பட்ட ரதத்தில் அமர்ந்து கஷ்டமில்லாமல் அவர்களை ஒவ்வொருவராக அழிக்க முடிந்தது. எதிரிகளின் பக்கம் பல தளபதிகள் மாறிக்கொண்டே இருந்தனர். ஆனால் பாண்டவர்களின் பக்கம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாரதியாக இருந்த ரதத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் அப்பெரும் யுத்தத்தின் முழு பொறுப்பையும் தனியாக நிர்வகிக்க முடிந்தது. அதை போலவே விராடராஜனின் அரண்மனையில் பாண்டவர்கள் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்த பொழுது கௌரவர்கள் விராடராஜனிடம் குற்றங்களை கண்டுபிடித்து பெரும் எண்ணிக்கை கொண்ட பசுக்களை ஓட்டிச் செல்ல முடிவு செய்தனர். அவ்வாறு பசுக்களை அவர்கள் ஓட்டிச் செல்லும் போது அவர்களுடன் மாறுவேடத்தில் சண்டை செய்த அர்ஜுனனால் பசுக்களையும் போரில் பலவந்தமாக கைப்பற்றப்பட்ட அரச கிரீடங்களில் உள்ள ரத்தினங்களையும் திரும்ப பெற முடிந்தது. பகவானின் கருணையால் தான் அனைத்தையும் சாத்தியமாயின என்பதை அர்ஜுனன் நினைவு கூர்ந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ குருக்ஷேத்திர யுத்தத்துல என்ன மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நாம பகவத்கீதையுடைய ஸ்லோகங்கள்லேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். துரியோதனனே சொல்றார், என்னுடைய படை அப்படிங்கிறது அளவிட முடியாதது, ஆனா பீமனுடைய படை அளவிடக்கூடியது அப்படின்லாம் சொல்றார். குந்தி மகாராணியும் சொல்றாங்க, மிருதே அநேக மகாரதஸ்தரஸ்தோ திரௌணி அஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபி ரக்ஷிதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய படையை அவரால் வந்து எப்படி வெற்றி கொள்ள முடிஞ்சது அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணையினால. அங்க வந்து தினம் தினம் ஒரு தளபதிகள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. பீஷ்மர் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு கர்ணன் ஒரு சபதம் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் கர்ணன் வந்தான். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தாங்க. பட் பாண்டவர்கள் பக்கம் அர்ஜுனன் தான் எப்பவுமே இருந்து அந்த கடைசி வரைக்கும் அவர் தான் இருந்து வெற்றியை தேடி தந்தார். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் பகவான் தான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி விராட தேசத்துல அவங்க வந்து அஜ்ஞாதவாசம் இருந்த போது அன்னைக்கே கூட அந்த லீலையை நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, சரி பாண்டவர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சூசகமாக கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியாவது நம்ம விராட நாட்டு மேல போரிடும் போது அர்ஜுனன் சும்மா இருக்க முடியாது, கண்டிப்பா வெளியில வருவான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ஒரு 12 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். என்னென்ன பிளான் பாருங்க, எப்படி பிளான் போடுறோம். அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம், துர்வாசரை அனுப்பும்போது அவர் சாபம் கொடுத்தே அவங்கள கொண்டுடுவார். சண்டைக்கு அவசியமே கிடையாது, ஈஸியா ராஜ்யம் நம்ம கைக்கு வந்துடும். ஸோ இதுதான் கெட்ட புத்தி இருந்ததுன்னா எவ்வளவு நல்ல விஷயத்தையே என்ன பண்ண முடியும், தப்பா வந்து உபயோகிக்க முடியும். நல்ல விஷயம்தான், ஆனா அதையே எப்படி தப்பா உபயோகிக்கிறது அப்படிங்கிற புத்தி இருக்கே, அது ரொம்ப கெட்ட புத்தி. அந்த மாதிரி நினைச்சாங்க. பட் அந்த போர்லயும் அர்ஜுனன் வந்து பீஷ்மரை ஜெயிக்கிறார். அப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கர்ணன், பீஷ்மர் எல்லாரும் தோத்து எல்லாரும் போறாங்க, அற்புதமா இருக்கும். அப்போ அந்த பசுக்களை பாதுகாத்துட்டு இருந்தது நகுல சகாதேவன் தான். திரும்ப அந்த பசுக்கள் எல்லாம் மீட்டு, ஒரு நாட்டோட செல்வம் வந்து பசுக்கள் தான். பசுக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா அப்போ அந்த நாட்டோட அரசனை வந்து வீழ்த்திட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பசுக்கொட்டில கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்துல நான் பசுக்கள் தான் செல்வம் அப்படி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பசுக்களை என்ன பண்றாங்க, ரொம்ப பாவம். ஸோ அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டையும் இப்போ வந்து நினைச்சு பார்க்குறார். யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமுக்ஷு அத ராஜன்ய வர்ய ரதமண்டல மண்டிதாசு
अक्रेचरो मम विभो रथयूथपानाम् ஆயுர்மனாம்சி ச திருஷா சக ஓஜ ஆச்சத். அனைவருடைய ஆயுளையும் பறித்தவரும் பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்லியன் போன்ற கௌரவ தலைவர்களால் அணிவகுக்கப்பட்ட பெரும் படைப்பிரிவுகளிலிருந்து மனோவன்மை, வீரியம் ஆகியவற்றை பறித்தவரும் அவர் ஒருவரே ஆவார். அவர்களது ஏற்பாடு தீமையானதாகவும் தேவைக்கு அதிகமாகவும் இருந்த போதிலும் முன் செல்லும் பொழுது இவை அனைத்தையும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தார். ஸோ அந்த சங்கு ஊதும் போதே நம்ம பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல பார்க்கலாம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்ம விருகோதரக அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுலக சகதேவஸ்ச சுகோஷ மணி புஷ்பகோ. இவங்கெல்லாம் சங்கு ஊதுனோன்னா அங்க என்ன ஆச்சு? அப்படியே அவங்க இதயங்கள் கலங்கி போயின அப்படின்னு வரும் அடுத்த ஸ்லோகம். யாருடைய இதயங்கள்? கௌரவர்களுடைய இதயங்கள். அந்த படையில இருக்கிற இவங்களுடைய சங்கொலி முழக்கத்தை கேட்டு அவங்க எல்லாருக்கும் பயம் பிடிச்சிக்கிச்சான். இதே பீஷ்மர் மற்றவங்க எல்லாம் சங்கு ஊதும் போது பாண்டவர்கள் பக்கம் அந்த மாதிரி பய உணர்ச்சி எல்லாம் எதுவும் இல்லை. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா தான் இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணருடைய அந்த பாஞ்சஜன்ய சங்கு முழங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க சங்க முழங்குறாங்க. அர்ஜுனன் தேவதத்தம் அப்படிங்கிற தன்னுடைய சங்கம் முழங்குறார். யுதிஷ்டிர மகாராஜர் அனந்த விஜயம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சங்கம் முழங்கும் போது ஹிருதயானி வியதாரையேத் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய இதயங்கள் சிதறி போயின, கௌரவர்களுடைய இதயங்கள் சிதறி போயின அப்படின்னு. அதே மாதிரி விஸ்வரூபம் எடுக்கும் போதும் பகவான் சொல்றார், நான் ஏற்கனவே அவங்க எல்லாரையும் முடிச்சிட்டேன், நீ என்ன பண்ண போற? வெறும் அம்பு மட்டும் இப்ப விட போற, அந்த காரியத்தை நீ செஞ்சு புகழடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். வெற்றி அடைஞ்சுக்கோ, புகழடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். சோ அதெல்லாம் இப்போ அவர் நினைச்சு பாக்குறார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக விரிவடைந்து அனைவரையும் ஞாபக சக்தி, மறதி, அறிவு, அறிவற்ற நிலை மற்றும் மனோ இயக்கங்கள் ஆகிய எல்லா விவகாரங்களிலும் வழிநடத்துகிறார். பகவத்கீதை 15.15. அவர் பரமபுருஷர் என்பதால் ஒருவரின் ஆயுளை அதிகரிக்கவோ குறைக்கவோ அவரால் முடியும். இவ்வாறாக பகவான் தமது சொந்த திட்டப்படி குருச்சேத்திர போரை நடத்தினார். போரின் முடிவில் யுதிஷ்டரை உலக பேரரசராக நியமிக்க அவர் விரும்பினார். இந்த உன்னதமான செயலுக்காக எதிர்த்தரப்பில் உள்ள அனைவரையும் தமது சக்தி வாய்ந்த விருப்பத்தினால் அவர் கொன்றார். எதிர்ப்படை பீஷ்மர், துரோணர் மற்றும் சல்லியன் போன்ற பெரும் தளபதிகளின் ஆதரவில் பூரணமான படை பலத்தை கொண்டிருந்தது. பகவான் எல்லா வகையான யுத்த தந்திரங்களாலும் அர்ஜுனனுக்கு உதவாமல் இருந்திருப்பாரானால் போரில் வெற்றி பெறுவது அர்ஜுனனுக்கு சாத்தியமாகி இருக்காது. நவீன யுத்தங்களிலும் கூட இத்தகைய யுத்த தந்திரங்களை ராஜதந்திரிகள் பின்பற்றுகின்றனர். ஆனால் அவை சக்தி வாய்ந்த ஒற்றர்கள், யுத்த தந்திரங்கள், அரசியல் தந்திரங்கள் ஆகியவற்றால் பௌதிக முறையில் செய்யப்படுகின்றன. ஆனால் அர்ஜுனன் பகவானின் பக்தன் என்பதால் அவருக்கு எவ்வித கவலையையும் கொடுக்காமல் பகவானே இவற்றையெல்லாம் செய்து முடித்தார். இதுவே பக்தி தொண்டு முறையாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் இவ்வளவு ஏற்பாடு பண்றார். ஆனா அர்ஜுனன் ஏதாவது குழப்பி விட்டுருவார். அப்படித்தான் அமிமன்யு இறந்த போது, நான் கண்டிப்பா இந்த ஜெயத்ரதனை இன்னைக்கு கொன்னே தீருவேன், இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அவனை கொன்னே தீருவேன், இல்லைன்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்னு சபதம் போட்டார். இது என்னடா வம்பா போச்சு, உன்னை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாத்திக்கிட்டே வரேன், திரும்ப ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றார், அப்போ தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு சூரியனை மறைச்சிடுறார். ஸோ சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னோட ஜெயத்ரதன் வெளியில வரார். உடனே கிருஷ்ணன் சொல்றார், விடு அம்பு அப்படின்னு சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தை திரும்ப கூப்பிடுறார். ஸோ இது இந்த சொதப்பல் எல்லா சொதப்பல்லையும் என்ன பண்றார் பகவான், எப்படியும் பாண்டவர்களை பகவான் காப்பாத்துறார். ஸோ பக்தர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கறதுக்கு பகவான் எப்பவுமே தயாரா இருக்கார். அதனாலதான் பகவான் பக்த வத்சல. யத்தோஹூமா பிரணிஹிதம் குரு பீஷ்ம கர்ம நத்ரு திரிகர்த்த சல்ய சைத்தவ பாலிகாத்யைஹி அஸ்திராணி அமோக மகிமானி நிரூபிதானி நோபஸ்பிருகர் நரஹரிதாசாம் இவாசுராணி
பீஷ்மர், துரோணர், கர்ணன், பூரிஷ்ரவர், சுஷர்மா, சல்லியன், ஜெயத்ரதன் மற்றும் பாலிகா போன்ற சிறந்த தளபதிகள் அனைவரும் தடுக்க முடியாத அவர்களது ஆயுதங்களை என் மீது பிரயோகித்தனர். ஆனால் அவரது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கருணையால் என் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அவற்றால் தொட முடியவில்லை. அதை போலவே பகவான் நரசிம்மதேவரின் பரம பக்தரான பிரகலாத மகாராஜனும் கூட அவருக்கு எதிராக அசுரர்களால் உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்களால் பாதிக்கப்படவில்லை. சோ பக்தர்களுடைய லட்சணம் இதுதான். ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை புகழ்ந்து சொல்றார். எப்படி பிரகலாதர் இருந்தார், இன்னும் ஒரு பக்தரா இருந்தார். நரசிம்மர் அவருக்காகவே வந்தாரே. எந்த கஷ்டத்தை பார்த்தும் பிரகலாதர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையே. அதுவும் சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை பிரகலாதன். அவருக்கு இதான் பிரச்சனை, வேற யாரும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் சொந்தக்காரங்க தான் பிரச்சனை, அங்கேயே அப்பா தான் பிரச்சனை. சோ இப்படி எத்தனை பிரச்சனை வந்தாலும் பகவான் வந்து காப்பாத்துறார் இல்லையா? பக்தர்களுக்கு யார் எந்த தொல்லை கொடுத்தாலும் பகவான் வந்து காப்பாத்துறார். அவர் சொல்றார், என்னோட தலையில இருக்கிற ஒரு முடியை கூட அவங்களால தொட முடியல அப்படிங்கிறார். சோ அந்த நாகாஸ்திரத்தை விடும்போதும் சல்லியன் மெனக்கட்டு சொல்றார் கர்ணன்ட்ட, நீ வந்து அந்த இதயத்தை குறிப்பார்த்து விடு அப்படின்னு. அப்போ கர்ணனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி ஆகுது. நீ தேரோட்டுற வேலையை மட்டும் பாரு, நீ எனக்கு என்ன பண்ண வேண்டாம், உபதேசம் எல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு எங்க பார்த்து விடணும்னு தெரியும் அப்படின்னு கழுத்தை பார்த்து புரிய வைக்கிறேன். ஏன்னா கழுத்தை அப்படியே டக்குன்னு அப்படி சீவிட்டு போயிடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார், தன்னுடைய கட்ட விரலால ஒரு அழுத்து அழுத்தினார். அப்போ ஜஸ்ட் அர்ஜுனுடைய மணிமுடியை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சதே தவிர அப்ப கூட ஒரு கேசம் கூட கலையிலையா. அந்த மாதிரி பகவான் வந்து அர்ஜுனனை காப்பாத்தி இருக்கார். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நாம ஜபம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய பக்தனா மாறுறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில வேற எதுவும் முக்கியம் கிடையாது. நம்ம பகவானுக்கு பக்தி பண்ற ஒரு காரியம்தான் உருப்படியான காரியம். அதுதான் ரொம்ப முக்கியமான செயலும் கூட. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பகவத் பக்தியை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து செகண்டரி ஆக்கிடக்கூடாது. பிரைமரி மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இதை செகண்டரி ஆக்கிடக்கூடாது. எத்தனை படிக்கிறோம் இல்லையா? அர்ஜுனனுடைய ஒரு பக்தருடைய வாழ்க்கையில படிக்கிறோம், ஒரு பக்தருடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வரிசையா அர்ஜுனன் சொல்லிக்கிட்டே வர்றார், இப்படி எல்லாம் காப்பாத்தினார், இப்படி எல்லாம் காப்பாத்தினார், இப்படி எல்லாம் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். ஸோ இந்த பொருளுரை பெரிய பொருளுரை, அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. நரசிம்மதேவரின் சிறந்த பக்தரான பிரகலாத மகாராஜனின் வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தின் 7வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 5 வயதே நிரம்பிய பிரகலாதன் பகவானின் தூய பக்தராக இருந்த ஒரே காரணத்திற்காக தன் தந்தை ஹிரண்யகசிபுவின் கோபத்திற்கு இலக்கானார். அந்த அசுரன் பிரகலாதரை கொல்ல எல்லா ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்த்தான். ஆனால் பகவானின் கருணையால் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் தீயிலும் கொதிக்கும் எண்ணெயிலும் மலை உச்சியிலிருந்தும் ஒரு யானையினுடைய காலடிகளுக்கிடையிலும் வீசப்பட்டார். அவருக்கு விஷமும் கொடுக்கப்பட்டது. இறுதியாக அவரை கொல்ல ஹிரண்யகசிப்பு ஒரு வெட்டுக்கத்தியை எடுத்தான். இதனால் நரசிம்மதேவர் தோன்றி அவனை கொன்று தீர்த்தார். எனவே பகவத் பக்தரை யாராலும் கொல்ல முடியாது. அதே போலவே பீஷ்மரை போன்ற சிறந்த வீரர்களால் எல்லா வகையான ஆபத்தான ஆயுதங்களும் பிரயோகிக்கப்பட்ட போதிலும் அவற்றிலிருந்து அர்ஜுனனும் கூட பகவானால் காப்பாற்றப்பட்டார். மாதாஜி. சோ அந்த மகாவதார் நரசிம்மர் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம வார்த்தையா படிக்கிறதுக்கும் அந்த படத்துல பார்க்கறதுக்கும் எவ்வளவு எஃபெக்ட் இருந்தது. எப்படி எப்படி வந்து பிரகலாதரை கொடுமைப்படுத்தினாங்க, எப்படி எப்படி பகவான் அவரை வந்து காப்பாத்தினார் அப்படின்னு விஷுவலா பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே நமக்கு வந்து புரிஞ்சுது இல்லையா? ஸோ அது மாதிரி அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன, பகவானோட பக்தரா இருந்தார், அது மட்டும்தான். அந்த ஒரு பக்திங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு பாருங்க. அதனால நமக்கு வர எதிர்ப்பெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு வரதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம அதை பெருசாக்காம நம்மளுடைய பக்தியில நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் அந்த டிஓவிபி கோவிலில் நரசிம்மருக்கு தனி கோவில், பெரிய உலகத்திலே ரொம்ப பெரிய நரசிம்மர் கோவில் வந்து பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க.
ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க பக்தர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க. எல்லா அந்த பிரகலாதனுடைய அந்த லீலைகள் எல்லாம் அப்படியே நரசிம்மர் லீலையெல்லாம் அப்படியே அங்கே சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 8 இது முடிஞ்சிருக்கு. நாங்கள் அன்னைக்கு போய் பார்த்தோம். அந்த 64 rounds சாண்டிங் பண்ணும்போது அங்கே போய் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அப்படி வெடிச்சு சிதறது நரசிம்மர் வெளியில் வர்றது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ எத்தனையோ சேவைகள் இருக்குது பகவானுக்கு பண்ணுறதுக்கு. கோடிக்கணக்கான சேவைகள் கொட்டி கிடக்கு. நம்மளால என்ன, நம்ம சக்திக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை அன்போட பகவானுக்கு நாம் பண்ணணும். அடுத்தது பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி. கர்ணன் பாண்டு மகாராஜனை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் இவன் சூரிய தேவனால் குந்திக்கு பிறந்தவன். இவன் கவச குண்டலங்களுடன் பிறந்தான். இவை அஞ்சாத ஒரு வீரனுக்குரிய அறிகுறிகள் ஆகும். துவக்கத்தில் அவன் வசுசேனன் என்ற பெயருடன் விளங்கினான். ஆனால் வளர்ந்த பிறகு அவனது உடலுடன் பிறந்த கவச குண்டலங்களை இந்திர தேவனுக்கு பரிசாக அளித்து விட்டான். அன்று முதல் அவன் வைகர்தனன் என்று அழைக்கப்பட்டான். கன்னிப்பெண்ணான குந்திக்கு அவன் பிறந்த பிறகு கங்கையில் விடப்பட்டான். பிறகு அதிரதனாலும் அவரது மனைவியான ராதாவினாலும் கண்டெடுக்கப்பட்ட அவனை அவர்கள் தங்களது சொந்த குழந்தையாகவே வளர்த்து வந்தனர். கர்ணன் குறிப்பாக பிராமணர்களிடம் பெரும் கொடைவள்ளலாக விளங்கினான். பிராமணர்களுக்கு அவனால் கொடுக்க இயலாதது ஒன்றுமே இல்லை. இத்தகைய மனநிலையில்தான் அவன் இந்திரனுக்கும் தன் உடன் பிறந்த கவச குண்டலங்களை தானமாக கொடுத்தான். இதனால் மகிழ்ந்த இந்திரன் சக்தி எனும் சிறந்த ஆயுதத்தை அவனுக்கு பரிசளித்தார். துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட அவனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஆரம்பத்திலிருந்தே போட்டி பொறாமை இருந்து வந்தது. அர்ஜுனனிடம் கர்ணனுக்கு இடைவிடாத போட்டி இருந்ததை கண்ட துரியோதனன் அவனை தன் நண்பனாக்கி கொண்டான். இந்த நட்பு படிப்படியாக நெருங்கிய சிநேகிதமாக மாறியது. திரௌபதியின் சுயம்வர சடங்கில் கர்ணனும் இருந்தான். அச்சபையில் தன் திறமையை காட்ட முயன்ற கர்ணனை தடுத்து நிறுத்திய திரௌபதியின் சகோதரன் ஒரு தச்சனின் மகனான இவனுக்கு போட்டியில் பங்கேற்க தகுதியில்லை என்று அறிவித்தான். அர்ஜுனன் கூரையில் தொங்கிய மீனின் கண்ணை அம்பாள் துளைத்து போட்டியில் வெற்றி பெற்றதும் திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை சூட்டிய பிறகு திரௌபதியுடன் அர்ஜுனன் புறப்பட தயாரானார். அப்போது கர்ணனும் ஏமாற்றமடைந்த மற்ற ராஜகுமாரர்களும் வழக்கத்திற்கு மாறாக அர்ஜுனனை வழிமறித்து அவருடன் சண்டை செய்தனர். குறிப்பாக கர்ணன் அர்ஜுனுடன் பெரும் வீரத்துடன் சண்டையிட்டான். ஆனால் அவர்கள் அனைவரும் அர்ஜுனன் தோற்கடித்தார். கர்ணன் அர்ஜுனுடன் இடைவிடாத போட்டியில் ஈடுபட்டிருப்பதை கண்ட துரியோதனனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. மேலும் அவன் ஆட்சியில் இருந்த பொழுது கர்ணனை அங்க தேசத்திற்கு அரசனாக முடிசூட்டினார். திரௌபதியை அடைவதில் தோல்வியடைந்த கர்ணன் துருபதராஜனை தாக்கும்படி துரியோதனனுக்கு யோசனை கூறினான். ஏனெனில் அவரை வென்றால் அர்ஜுனனையும் திரௌபதியையும் கைப்பற்றிவிடலாம் என்பது அவன் எண்ணம். ஆனால் இந்த சதி திட்டத்தை துரோணாச்சாரியர் கண்டனம் செய்ததால் அவர்கள் கைவிட்டனர். கர்ணன் அர்ஜுனனால் மட்டுமல்லாமல் பீமசேனராலும் தோற்கடிக்கப்பட்டவன் ஆவான். அவன் வங்காளம், ஒரிஷா மற்றும் சென்னை ஆகிய தேசங்கள் இணைந்த ராஜ்யத்திற்கு அரசனாக இருந்தான். பிற்காலத்தில் யுதிஷ்ட மகாராஜனின் ராஜசூய யாகத்தில் அவன் ஊக்கமாக பங்கேற்றான். மேலும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சகுனியால் திட்டமிடப்பட்ட சூதாட்டம் நிகழ்ந்த பொழுது கர்ணனும் அதில் பங்கேற்றான். சூதாட்டத்தில் திரௌபதி பணயம் வைக்கப்பட்டதை கண்ட கர்ணன் மகிழ்ந்தான். அவனுடைய பழைய விரோதத்திற்கு இது உணவாக இருந்தது. திரௌபதி பந்தயத்தில் வைக்கப்பட்ட பொழுது அச்செய்தியை மிகவும் உற்சாகத்துடன் அறிவித்தவனும் பாண்டவர்களின் ஆடைகளையும் திரௌபதியின் ஆடைகளையும் களையும்படி துச்சாதனனுக்கு கட்டளையிட்டவனும் அவனேதான். பாண்டவர்களால் இழக்கப்பட்ட அவள் குருக்களின் அடிமையானதால் வேறொரு கணவரை தேர்ந்தெடுக்கும்படி அவன் திரௌபதியிடம் கூறினான். அவன் எப்பொழுதும் பாண்டவர்களின் எதிரியாகவே இருந்தான். எனவே சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் எல்லா வழிகளிலும் அவர்களை நசுக்கிவிட அவன் முயன்றான். குருச்சேத்திர யுத்தத்தின் போது போரின் முடிவை அவன் முன்னதாகவே கண்டான். மேலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்ததால் வெற்றி அர்ஜுனனுக்குத்தான் என்ற தன் கருத்தையும் அவன் கூறினான். அவன் எப்பொழுதும் பீஷ்மருடன் கருத்து வேறுபாடு கொண்டான். பீஷ்மர் மட்டும் தன் திட்டத்தில் குறுக்கிடாமல் இருந்தால் பாண்டவர்களை 5 நாட்களில் தன்னால் முடித்துவிட முடியும் என்றும் சில சமயங்களில் மிகவும் கர்வத்துடன் கூறுவான். ஆனால் பீஷ்மர் இறந்த போது அவன் மிகவும் வருத்தப்பட்டான்.
இந்திரன் அளித்த சக்தி ஆயுதத்தால் அவன் கடோத்கஜனை கொன்றான். அவனது மகனான விருஷசேனன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான். பாண்டவ வீரர்களின் பெரும் பகுதியை அவன் கொன்றான். இறுதியாக அர்ஜுனனுக்கும் அவனுக்கும் கடும் போர் மூண்டது. அவனால்தான் அர்ஜுனனின் கிரீடத்தை கீழே அடித்து தள்ள முடிந்தது. ஆனால் அவனுடைய தேர் சக்கரம் யுத்த களத்தின் சகதியில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தது. சக்கரத்தை தூக்கிவிட கீழே குதித்த கர்ணன் இந்த நேரத்தில் தன்னை கொல்ல வேண்டாம் என்று அர்ஜுனனிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அர்ஜுனன் அவனை கொன்றுவிட்டார். நப்தா. தேங்க்யூ மதர். நான் பிரபுபாதாக்கு ஜெய் மதர். ஹரே கிருஷ்ணா. ஸோ கர்ணன் வந்து படத்துல எல்லாம் ஹீரோவை காட்டி காட்டி பாட்டி பார்த்து நமக்கு வந்து இது பழகி போச்சு. ஆனா உண்மையிலேயே கர்ணன் வந்து எப்போ தெரிஞ்சுதோ பகவானே போய் குந்தி மகாராணி சொல்ற போய் கர்ணன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ற. ஏன்னா அந்த உண்மை குந்திக்கு தெரியும் கர்ணன் தன்னுடைய மகன் அப்படிங்கிறது. ஸோ போய் சொல்லி கூட இந்த பக்கம் வந்துரு, உன்னோட சகோதரர்களோட சேர்ந்துரு நீ அப்படின்னு குந்தி மகாராணி சொன்ன போது கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்கல. ஸோ யார் ஒருத்தர் தன்னுடைய நிலையை மாத்திக்காம நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருக்காங்களோ பக்தி பாதைக்கு அவங்களால வரவே முடியாது. நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், நான் அந்த சாமி கும்பிட்டுருக்கேன், இந்த சாமி கும்பிட்டுருக்கேன், என்னால் வந்து இப்போ திடீர்னு கிருஷ்ணனெல்லாம் கும்பிட முடியாது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். கர்ணனுடைய மனநிலை எப்போ எந்த க்ஷணம் நமக்கு தெரியுதோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நாம் எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், நான் இப்படி அப்படி, அதெல்லாம் நம்ம வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது யார் பண்ணது? கர்ணன் பண்ண காரியம். ஆனால் அது ஹீரோ மாதிரி காட்டி காட்டி நமக்கு வந்து பழக்கிட்டாங்க. கர்ணன் வந்து ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. யார் பகவானுடைய பக்தியை ஏற்றுக்கலையோ, யார் பகவானுடைய வார்த்தைகளை கேட்கலையோ, அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து பெரிய கொடைவலலாக இருக்கலாம், எத்தனையோ ஒரு நல்ல பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் பாருங்க வன்மம் மனசுல எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு கிடைக்காத திரௌபதி எப்படி பாண்டவர்களுக்கு கிடைச்சா, அதனால எப்படியாவது நிர்வாணமாக்கி பார்க்கணும் அப்படின்னு கர்ணன் ஆசைப்பட்டான். ஸோ அவன் தான் அந்த உத்தரவை போட்டது துச்சாதனனுக்கு. துச்சாதனனுக்கு கூட அந்த எண்ணம் இல்லை, இவனும் துரியோதனுக்கு கூட அந்த எண்ணம் இல்லை. அர்ஜுனன் கர்ணனுக்கு தான் அந்த எண்ணம் வந்தது, அவள் நிர்வாணமாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பகவான் வந்து எல்லா சமயத்திலையும் பக்தர்களை காப்பாத்துறாரு. அதை பார்த்து கூட அவங்களுக்குலாம் புரியறதே கிடையாது. புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, அவங்களுடைய பெயர் புகழ் அதில் தான் அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. ஸோ பிரபுபா சொல்கிறார், ஒரு பொருளில் நம்ம முன்னாடி படித்தோம், பகவான் வந்து இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் காப்பாற்றுறவர் கிடையாது. பகவான் வந்து பக்தனுக்காக எதை வேணா மாற்றுவார். தான் சொன்ன வாக்கு கூட பகவான் வந்து மீறுவார். அவர் வந்து சும்மா பெயரளவு இந்த உலகாதாய மக்கள் மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன் அதனால நான் இது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அவர் வந்து சொல்லவே மாட்டார். ஸோ எதை வேணா பகவான் மாற்றுவார் தன்னுடைய பக்தனுக்காக. அந்த மாதிரி பகவானுக்காக எதையும் பண்ணுறதுக்கு நாமளும் தயாராக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப கர்ணன் மாதிரி ஆளுக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குமா? கர்ணன் நல்லா நிறைய வந்து பலசாலியா இருக்காரு, நிறைய இதெல்லாம் கத்துக்கிறாரு, ஆனா அவருக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தியெல்லாம் கூட இருக்குமா? ஆமா, பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, எஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ் தத்ர சமாதசே சுராக ஹரா அபக்தஸ்ய கிருதோ மகத் குணா மனோரதே நாசதி தாவதோ பகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குந்தியுடைய மகன் சூரியதேவனுடைய மகன், என்ன தப்பு இருக்கு? இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தேவர்கள் மூலமா பிறந்தவங்க தானே. இதே குந்தி தான் தாய். இந்திரன் மூலமா அர்ஜுனன் பிறந்தார், யமதர்மராஜன் மூலமா யுதிஷ்டிர மகாராஜர் பிறந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் தேவர்களுடைய குழந்தைகளா தான் இருக்காங்க. சூரியதேவனுடைய மகன் கர்ணன் ஏன் வந்து நல்ல குணம் இல்லை? நிறைய தான தர்மம் பண்றாரு. ஆனா யார் ஒருத்தர் பகவத் பக்தரா இல்லையோ அவங்க கிட்ட பெயரளவான உலகத்துல இருக்கிற நல்ல குணங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பக்தன்ட்ட தான் பூரணமான நல்ல குணங்கள் இருக்கும். பக்தர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, என்ன இவங்கெல்லாம் பக்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கலங்கம் வந்து நிலவுல இருக்கிற கலங்கம் மாதிரி, அதனால நிலவோட ஒளி குறையறது கிடையாது. ஆனா பௌதிகவாதிகள் கிட்ட இருக்கிற நற்குணம் இருக்கே, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ பெரிய கொடைவலலாம் இருக்கலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், என்ன சிறப்பு வேணா இருக்கலாம் கர்ணன்ட்ட, ஆனா பக்திங்கிறது இல்லையே. அப்ப இந்த ராவணன் சொன்னீங்களே அந்த மாதிரி, அதே மாதிரி சிவபக்தரா இருக்கார்,
ஆனா யாரை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறார்? சீதாதேவி அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா? சோ அதனால திரௌபதி யாரு? அவங்களும் லக்ஷ்மி தேவியோட ஒரு அம்சம் தானே. சோ இதெல்லாம் இவங்களுடைய துர்குணம். அதனால அவங்க என்ன பண்றாங்க? தவறான காரியங்களை பண்றாங்க. பகவத் பக்தர்கள்ட்ட தான் எல்லா நற்குணங்களும் இருக்கும். பக்தர் அல்லாதவங்க கிட்ட எந்த நற்குணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மனோரதம், அவங்க மனசு சொல்றபடி செயல்படுறாங்க. 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கு மாதாஜி. ஒண்ணு வந்து சாஸ்திரப்படி வாழ்றது, இன்னொன்னு என்ன? மனோதர்மம், கற்பனை, மனக்கற்பனைப்படி வாழ்றது. நாமளா ஒன்றத்தை பிடிச்சுக்கிட்டு இப்படித்தான் செய்யணும், இதுதான் சரி அப்படின்னு இருக்கிறது. அது என்னது? மனோதர்மம். ஆனா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படி, அது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு நமக்கு தெரியாது. ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுங்க, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். ரொம்ப சுலபம், எவ்வளவு எளிமையா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு நம்மளெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? பகவத்கீதையில 700 ஸ்லோகம் தான் இருக்கு. அதே நம்மளால என்ன பண்ண முடியாது? படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. 700 ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து அதனுடைய கருத்தை நமக்கு சொல்லும் போது நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு எது உதவியா இருக்குன்னா பகவானுடைய நாமம் தான். பகவானுடைய திருநாமம் நமக்கு எல்லா விதமான வழிகள்லையும் உதவி செய்யுது. ஹரே கிருஷ்ண மகாம். அதனால்தான் பிரபுபாதர் முதல்ல நாம ஜபத்தை கொடுக்குறார். முதல்ல நீ சட்டத்திட்டம்லாம் கொடுக்கல பிரபுபாதர். நீ குளிக்காத, என்னவோ பண்ணிக்கோ, ஆனா நாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லு அப்படின்னு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த நாமம் எல்லாத்தையும் கொடுக்குது, எல்லா விதமான நன்மைகளையும் நாமம் கொடுக்குது. சோ அதனால பக்தர்கள்ட்ட தான் நல்ல குணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பக்தர் அல்லாதவங்க கிட்ட எந்த நற்குணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற, அதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இடத்துல கூட நம்ம நாம ஜபம் சொன்னோம்னா அந்த பிரச்சனை சண்டையை தவிர்த்திடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். நப்தா பூரிஸ்ரவர் குருவம்சத்தின் ஒரு அங்கத்தினரான சோமதத்தரின் மகன் ஆவார். சல்லியன் அவரது சகோதரன் ஆவார். இரு சகோதரர்களும் அவர்களது தந்தையும் திரௌபதியின் சுயவர சடங்கில் பங்கேற்றனர். அர்ஜுனன் பகவானின் சிநேகமான பக்தி கொண்டிருந்ததால் அவரது அற்புதமான பலத்தை அவர்கள் பாராட்டினர். இவ்வாறாக அவர்களுடன் சண்டை தொடுக்க வேண்டாம் என்று திருதராஷ்டிரரின் மகன்களும் புரிஸ்ரவர் ஆகியோருக்கு புரிஸ்ரவர் அறிவுரை கூறினார். இம்மூவரும் யுதிஷ்டிர மகாராஜரின் ராஜசூய யாகத்திலும் கலந்து கொண்டனர். இவர் ஒரு அசௌலிய படைபலம் அக்ஷோணி படைபலம் கொண்ட தனது சேனையை துரியோதனனின் சார்பாக குருச்சேத்திர யுத்தத்தில் ஈடுபடுத்தினார். இவரை யூதபதிகளில் ஒருவரான பீமன் கருதினார். குருச்சேத்திர யுத்தத்தில் சாத்தியகியுடன் யுத்தம் செய்யும் பொறுப்பை ஏற்ற இவர் சாத்தியகியின் 10 மகள்களையும் கொன்றார். பிறகு அர்ஜுனனால் கரம் துண்டிக்கப்பட்ட அவர் இறுதியில் சாத்தியகியால் கொல்லப்பட்டார். அவரது மரணத்திற்கு பிறகு அவர் விஸ்வதேவருடன் 2 கலந்து விட்டார். புருஷர் பத்தி நம்ம குருஷேத்திர அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய அட்சௌணி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு படை. அதுல இத்தனை தேர் இருக்கும், இத்தனை குதிரைகள் இருக்கும், இத்தனை யானைகள் இருக்கும், இத்தனை காலாட்படை இருக்கும். மொத்தத்துல 1,00,000 சொச்சம் வரும். 1,60,000 நம்ம வரும் ஒரு அக்ஷௌணி அப்படிங்கிறது. அவ்வளவு படைகளோட அவங்க வந்து அவங்களுக்கு எந்த பக்கம் பிடிக்குதோ அந்த பக்கம் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து வர்றாங்க. கணிகா மாதாஜி நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? மாதாஜி நமஸ்காரம். மாதாஜி நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீ பிரபுபாதா அவங்களுக்கு ஜெய். திரிகர்த்த சுசர்மா விருத்த கஷேத்திர மகாராஜனின் மகனான இவர் திரிகர்த்த தேசத்தின் அரசராக இருந்தார். திரௌபதியின் சுயமர சடங்கில் இவரும் இருந்தார். துரியோதனின் நண்பர்களில் இவரும் ஒருவராவார். மற்ற தேசத்தை தாக்கும்படி இவர் துரியோதனனுக்கு யோசனை கூறினார்.
விராட நகரத்தில் பசுக்களை திருடிய நேரத்தில் விராடராஜனை இவரால் கைது செய்ய முடிந்தது. ஆனால் பிறகு விராடராஜன் பீமனால் விடுவிக்கப்பட்டார். குருச்சேத்திர போர்க்களத்தில் இவரும் பெரும் வீரத்துடன் போரிட்டார். ஆனால் முடிவில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார். ஜெயத்ரதன் விருத்தக்ஷேத்திர மகாராஜனின் ஹரே கிருஷ்ண மற்றொரு மாதாஜி. மகன். டைம் ஆயிடுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஓகே, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ மீதி நாம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஜெயத்ரதன்லேருந்து நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. சாத்தியகியின் 10 மகள்கள்னா அவங்களும் போர்ல பங்கெடுத்துட்டாங்களா இல்ல மகன்கிறதுக்கு மாத்தி போட்டுருக்காங்களா என்ன? மகள்னு இருக்கா? ஆமா. ஓகே, பார்த்துடலாம். நம்ம 14th சாப்டர்ல இருக்கோம் இல்லையா? 14th 15th 15வது அத்தியாயமா? பேராகிராஃப்ல தான் மாதாஜி. 15th chapter. Okay. 15th chapter. பதம் 16. பதம் எத்தனை? 16 16. 16. பூரீஸ்வரர் பத்தி. மகளா பூரீஸ்வரவா? அதுதானே லாஸ்ட் இருந்தது இல்லையா? இவரை யூதபதிகளில் ஒருவராக பீமன் கருதினார். The sons of சாத்தியகி தான், மகன்கள் தான். ஓகே மாதாஜி. தேங்க்யூ. மாத்திக்கோங்க. ஓகே மாதாஜி. பிரபுபாதருடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி பர்போர்ட் எப்படி இருக்குன்னா, in the battle of Kurukshetra he was especially engaged in the fight with Satyaki and he killed the 10 sons of Satyaki. Later on Arjuna cut off his hands and he was ultimately killed by Satyaki. After his death he merged into his existence of Viswadeva. So அதனால மகன்கள் தான். தேங்க்யூ. தேவருடன் கலந்து விட்டார்னா அது என்ன மாதாஜி? தேவர்களுடைய அம்சங்களா தானே எல்லாரும் வர்றாங்க. ஒவ்வொரு தேவர்களுடைய அம்சங்களா தான் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. ஸோ பகவான் அவதரிக்கும் போது அவருக்கு உதவி செய்யறதுக்காக தேவர்கள் எல்லாம் பல்வேறு பிறவிகள் எடுக்கிறாங்க. பட் இங்க மனசு மாறுறவங்களும் உண்டு, எதிரிகள் ஆடுறவங்களும் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா, அந்த திவிவிதான்னு ஒரு குரங்கு இருக்கு. அந்த திவிவிதா பார்த்தோம் அப்படின்னா, பகவான் ராமரா அவதரிச்ச போது அவருக்கு யுத்தத்துல உதவி செய்யுது, ராவண யுத்தத்துல உதவி செய்யுது அந்த திவிவிதா குரங்கு. ஆனா அதே குரங்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆயுட்காலம் பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியா போடலாம். ஸோ அடுத்து துவாபார யுகத்துல பகவான் கிருஷ்ணர் அவதரிச்ச போது பலராமருடைய கோபியர்களோட அந்த திவிவிதா அந்த கோபியர்களை அனுபவிக்கணும்னு நினைக்குது. ஸோ பலராமர் அதை அறிவிக்கிறார். ஒரு அவதாரத்துல பகவானுக்கு சேவை செய்யுது. ஆனா தகாத அந்த சங்கம் காரணமா திவிவிதா அசுரனா மாறிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய சங்கம் அப்படிங்கிறது யார் கூட இருக்கு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தொடர்புகள் யார் கூட இருக்கு. ரொம்ப ஈஸியா மற்றவங்களுடைய தப்பு நம்ம கிட்ட வந்துடும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இருக்கணும். மற்றவங்களுடைய கெட்ட விஷயங்களை நாம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஸோ வெளி உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சுதான் ஆகணும், பழகித்தான் ஆகணும். பக்தர்கள் அப்படிங்கிறவங்க தனியாலாம் இருக்க முடியாது. எப்படியும் நம்ம வெளியில பழகித்தான் ஆகணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற கிருஷ்ண பக்தியை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நாம எடுத்துக்க கூடாது, அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன பாசனம் பாடுவோம் மாதாஜி? கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி,
அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. கொன்றடி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொன்றடி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று புனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று புனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பகை கொள்வான். என்றென்றும் சேவகமே ஏத்தி பகை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கலோரெம்பாவாய். இன்று யாம் வந்தோம் இரங்கலோரெம்பாவாய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பனியா இருக்கு, உடம்ப பாத்துங்க மாதாஜி. கடுமையான பனியா இருக்கு மாதாஜி, நீங்க போட்டிருந்தீங்க. உடம்ப பாத்துங்க மாதாஜி. அதாவது இந்த பனி வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம ஃபுல்லா எப்பவுமே கவர் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஸோ கரெக்ட் மாதாஜி. நாங்கள் இங்கே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே ரொம்ப பயமா இருந்தது என்ன ஆகுமோ அப்படின்னு. பட் நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து மாட்டிக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லா எப்பவுமே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் உள்ள இருந்தாலும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கணும். காலில் சாக்ஸ், இல்லைன்னா காலில் வீட்டில் போட்டுக்கிற செருப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு, காது மூடிட்டு, தலையை மூடிட்டு எப்பவுமே கவர் பண்ணிட்டு இருந்தா, சூடா சாப்பிட்டோம், வெந்நீரே குடிச்சோம் அப்படின்னா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து ஆஹ், இந்த ஹேமலதா மாதாஜியா யாருன்னு தெரியலையே எனக்கு. ஹேமலதா மாதாஜி தானே? காபி டீ குடிக்கலாம் தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காகவே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். இந்த கொற்ற பணியில நாங்க காலம்பரம் போய் மங்களாரத்தி போறோம், கோலம் போட போறோம். ஸோ யாருக்கும் எதுவும் ஒன்றும் ஆகல. காஃபி குடிக்காதவங்க அது மாதிரிலாம் சூடா ஒன்று குடிச்சாதான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ நாங்க ஜாலியா இருக்கோம். மனசுதான் காரணம். மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். பகவானை நினைச்சோம் அப்படின்னாக்கா இந்த சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா கடந்து வந்துடலாம். இன்னைக்கு காலப்பறத உங்களை தான் நினைச்சுக்கிட்டேன், மாதாஜி கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு. இந்த கொற்ற பணியில எவ்வளவு பேர் பங்களாரத்தி வராங்கல்ல, நான் காஃபி சூடா குடிச்சிட்டு எல்லாரும் வராங்க. ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே சாப்பிடாம தான் கோயிலுக்கு போறோம். காலம்பரை போனேன் அப்படின்னா அப்புறம் 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து வெந்நீரே குடிக்கிறேன். சில பேர் வந்து ஃப்ளாஸ்க்ல வெந்நீர்லாம் கொண்டு வரேன், நான் அது கூட கொண்டு போறது கிடையாது. அதனால அதெல்லாம் நம்ம மனசுதான் காரணம். மாதாஜி காலையில நானும் சீக்கிரமா எந்திரிச்சு பனியில குளிச்சுட்டு சுடுதண்ணி வச்சுதான் குளிப்பேன். குளிச்சுட்டு பச்சை தண்ணி தான் மாதாஜி குடிக்கணும்னு தோணும், சூடா குடிக்கணும்னு தோணாது. பஜனை படிக்க வீட்டு பக்கத்துல கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம் மாதாஜி. 5 மணில இருந்து 6:30 வரைக்கும் பஜனை படிப்போம். அங்க கோவில் டீ குடுக்குறாங்க மாதாஜி, கிருஷ்ணர் கோவில்ல எல்லாம் பண்ணுவாங்க. கலியுகம் இல்லையா, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆச்சாரியருடைய கீழே கண்காணிப்புல நம்ம இல்லைன்னு சொன்னா எத்தனை பிரச்சனை வருதுன்னு சுத்தி வந்து எத்தனை பிரச்சனை வருதுன்னு பாத்துக்கோங்க. கோவிலே டீ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு ஆச்சாரியுடைய கருணை நமக்கு நம்மளை எல்லா கலங்கத்திலேருந்தும் பகவான் எப்படி காப்பாத்திருக்கார், பிரபுபாதர் எப்படி காப்பாத்திருக்கார். நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது நம்ம வந்து பிரபுபாதரை நினைச்சு பார்க்கணும். அவருடைய கருணை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். ஆனா கோவில்ல ரொம்ப சூப்பரா பஜனை படிப்போம் மாதாச்சி. ரொம்ப சூப்பரா சாமி பண்ணி ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மாதாச்சி. மனசுக்கு நிறைய இருக்கும் மாதாச்சி. எனக்கு கல்யாணமே அங்க கோவில்ல கண்ணன் ஆசீர்வாதத்தோட தான் நடந்தது மாதாச்சி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சித்ரா மாதாஜி, உங்களுடைய கருணைக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.